தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வருகின்ற மோசமான காலநிலை காரணமாக இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போவோம். நாட்டில் நிலவி வருகின்ற மோசமான காலநிலை காரணமாக இதுவரைக்கும் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தகவலை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிச்சிருக்குது. இந்த 12 பேர்ல 8 பேர் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், ஏனையவர்கள் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். எனவே 12 பேர் உயிரிழந்தமை ஒரு அதிர்ச்சியான விடயமாகும். அதே நேரம் 17 பேர் குறிப்பிடத்தக்க அளவு காயமடைந்திருக்கிறார்களாம். அதாவது ஓரளவு மோசமான காயங்களை அடைந்திருக்கிறார்கள் 17 பேர். 2 பேர் இன்னமுமே காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் எல்லாமே இன்று வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணி வரையான நிலவரம். இலங்கை நேரம் மாலை 6 மணி வரையான நிலவரம் தான் இது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா 98,635 குடும்பங்களைச் சேர்ந்த 3,30,894 பேர் 3,30,894 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மோசமான காலநிலை காரணமாக. எனவே பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம். மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை இன்று நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விபத்தின் போது அது சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு பிடியாணை பிறப்பித்திருந்தது. யாழ் மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இன்று அவர் சட்டத்திறனியூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானதன் காரணமாக அந்த பிடியாணை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா டாக்டரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்துதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துதான் இருக்குது. ஆனாலும் அவர் அதிலிருந்து விடுபட்டு கொண்டு தான் பாரார். இது சில நேரம் பார்க்கக்குள்ள ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. சினிமா படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹீரோ என்ன செய்வார், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வார். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொண்டே இருப்பார். எனவே அப்படி ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்குது டாக்டரை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிழமை பாராளுமன்றத்திலேயும் அவர் அந்த கதிரையில மாதிரி இருந்தது. அந்த பிரச்சனை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கப்படையில. அது இனிமேலும் அப்படி நடக்காம பார்த்துக்கொள்ளுங்க, இனிமேலும் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அது ஒரு சர்வசாதாரணமாக எடுத்து பாராளுமன்றத்துக்கு முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்டவர் தானே, எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை என்று சொல்லி அது ஊடகங்கள்ல தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டதே தவிர பாராளுமன்றத்தில் அதை யாரும் கணக்கில் எடுத்த மாதிரியே தெரியல. எனவே இனிமேலும் இப்படி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி சொன்னதோட சரி, அது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. எனவே அந்த ஒரு தத்துவம் என்று சொல்லுவீனம் என்று சொன்னால், எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனை தனியாக வார இல்லையாம், அதுக்குரிய தீர்வும் சேர்ந்து தான் நாம் விரும்பாம். ஆனால் பிரச்சனை தான் முன்னுக்கு பெரிய உருவமாக தெரியும், தீர்வு பின்னுக்கு இருக்குமாம். அதை நாங்களாம் தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி பொதுவாக ஒரு தத்துவம் சொல்லப்படும். டாக்டர்கிட்ட விஷயத்திலையும் அதுதான் நடக்குது. பிரச்சனையோட சேர்ந்து தீர்வும் வருது, அப்பப்போ அவரை காப்பாற்றி கொண்டே போகுது. ஒரு அடுத்த கட்டம் என்ன நடக்கும், இனி என்ன நடக்கும்ன்றது ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது, ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்குது நான் சொன்ன மாதிரி. எனவே எங்களுடைய விருப்பம் என்னென்னு சொன்னால், இனிமேலும் டாக்டருக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, டாக்டரும் பிரச்சனைகளில் சிக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும், அங்கே மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். எனவே அதுதான் எங்களுடைய விருப்பம். அப்படியே நடக்கும் என நம்புவோம். வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அது என்ன உத்தரவு என்று சொன்னால், சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற சகல கட்டிடங்களையும் உடனடியாக அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இப்போ நாட்டில் பரவலான வெள்ளப்பெருக்கு வந்தது. வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் அடைமழை பெய்கிறதால மட்டும்தான் வருதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. வெள்ளங்கள் வழிஞ்சோடுற அந்த கால்வாய்களையும் அந்த வாய்க்கால்களையும் அந்த வெள்ளம் ஓடுற இடங்களையும் மறித்து அதுக்கு குறுக்கால கட்டிடங்கள் கட்டுறது, அதில் கொண்டு போயிட்டு மண்ணன் ரப்பி வீடுகள் கட்டுறது, வேறு கட்டடங்கள் கட்டுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்கிறதாலையும், அதாவது வெள்ளத்தை வழிஞ்சோட விடாமல் தடுக்கிறதால தான் நிறைய வெள்ளப்பெருக்குகள் வாரது. இது எங்களுடைய மண்ணிலே நடந்து கொண்டிருக்குது. இதில் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. எனவே ஆளுநர் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிச்சுக்காருன்னு சொன்னால், வெள்ளம் வழிஞ்சோற இடங்களுக்கு குறுக்கால கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டடங்களையும் உடனடியாக அழிக்கணும். இதை பற்றி திரும்ப திரும்ப கதைச்சு கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இதுக்கு முதல் என்ன நடக்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் வெள்ளம் பெறும், வெள்ளம்
வெள்ளப்பெருக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படுவினம். அதுக்கு பிறகு ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று போடுவினம். இந்த வெள்ளம் வந்தது, இதில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டவை, இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று போட்டுட்டு, அதே ஒரு கண் துடைப்பு தான், சும்மா ஏமாத்து வேலையை உண்டு, சும்மா மேலாளர் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு அதில் எல்லாம் சம்பிரதாயத்துக்கு உரையாற்றி போட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவினம். ஆனால் இப்போ இருக்கிற ஆளுநர் வந்து அப்படி ஒரு சம்பிரதாயத்துக்கு சேவை செய்கிற ஆளோ அல்லது மக்கள் மேலே ஒரு கண் துடைப்புக்காக சேவை செய்கிற ஒரு ஆளோ இல்லை. அவர் உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுமோ அதை செய்ய நினைக்கிற ஒரு ஆளுநர் இப்போ இருக்கிற ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள். எனவே வந்து அவர் சாத்தியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கார். திரும்ப திரும்ப இதை பற்றி கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை, இதையே கதைச்சு கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனவே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டடங்களையும் வந்து இடிச்சளிக்கணும். அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து சகல அதிகாரிகளும் வந்து உடனடியாக எடுக்கணும். அடுத்த வருஷத்துக்குள்ள இதுக்கான ரிப்போர்ட்டை வந்து எனக்கு தரணும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இது உண்மையிலே வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னா இந்த மாரி காலம் முடிஞ்ச உடனே, இந்த ஒரு மழை சீசன் முடிஞ்ச உடனே எல்லாரும் அதை மறந்துடுவோம். ஓம் தானே. பிறகு வேறு பிரச்சனைகள் அங்கே தேர்தல்கள் வரப்போது தேர்தலை பற்றி காய்ச்சி கொண்டிருப்போம். அதை விட நாட்டில் வேறு சம்பவங்களை பற்றி காய்ச்சி கொண்டிருப்போமே தவிர இந்த சட்டவிரோதமான கட்டடங்கள் பற்றியோ அல்லது கால்வாய்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறத பற்றியோ நாங்கள் பிறகு கதைக்க மாட்டோம். பிறகு அடுத்த வருஷம் கடைசியில் வந்து மழை பெய்யக்குள்ள திருப்பி வெள்ளம் பெய்யக்குள்ள திருப்பி கதைப்போம். திருப்பி ரிவ்யூ மீட்டிங் போட்டு திருப்பி இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சுன்னு சொல்லுவோம். இது வந்து வேலைக்காகாது. இது வந்து ப்ராக்டிக்கலான தீர்வுமே இல்லை. எனவே ஆளுநர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் கட்டடங்களை வந்து உடனடியாக அழியுங்கோ, எதையுமே விட்டு வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். அதை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து செய்து காட்ட சொல்லியிருக்கார். உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு தீர்மானம். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். இப்ப வெள்ளம் படிஞ்சு போன பிறகு இதுக்கு பிறகு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரிந்தானே வெள்ளப்பெருக்கு ஏற்படையக்குள்ள வந்து ஒரு வகையான பாதிப்பு என்று சொன்னா அந்த வெள்ளம் வடிஞ்சா பிறகு அதனுடைய பின்விளைவுகள் வந்து இன்னும் பாதிப்புகள் ஏற்படும், தொற்று நோய்கள் ஏற்படும், வேற வேற நோய்கள் எல்லாம் பரவும். ஏன்னு சொன்னா கிணறுகள் எல்லாம் தண்ணி நிரம்பி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அசுத்தமாயிரும். எனவே அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனவே எங்களுடைய மக்கள் வந்து தொடர்ந்து அவதானமாக இருக்கணும். மிக குறிப்பாக வந்து கிணத்துல தண்ணி அள்ளி குடிக்கல வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். இப்போ எல்லா கிணறுகளுக்கும் வந்து குளோரின் போடப்படும் என்று சொல்லி வளமையாக நடக்கிற நடவடிக்கை தான் குளோரின் போடப்படும் என்று சொல்லி ஆளுநர் சொல்லி இருக்கிறார். எனவே அதை வந்து மேக் ஷோ பண்ணுங்க, அதை வந்து உறுதிப்படுத்துங்க உங்களுடைய கிணறுகள் வந்து தூய்மையாக்கப்படுறதான்றதை. அதுபோக இப்போ இருக்கிற கிணத்துக்கு தண்ணி அள்ளி அப்படியே குடிக்காமல் அதை சுட வச்சு குடிக்கிறது நல்லம். எனவே மக்கள்லாம் விழிப்பாக இருக்கணும், எங்களை நாங்களே பாதுகாக்கணும். எங்களை பாதுகாக்கிற டாக்டர் மேர் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து 2ஆம் பட்சம். உண்மைதானே. அது முதல்ல எங்களை நாங்கள் பாதுகாக்கணும், அதுக்கு பிறகுதான் மற்றாக்கள் பாதுகாப்பினோம். எனவே எங்களுடைய உறவுகள் வந்து அதை உணர்ந்து செயல்படணும். அப்பதான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுநர் வந்து அறிவிச்சு தரதானே சட்டவிரோதமான கட்டடங்கள் எல்லாம் அகற்றப்படணும் என்று சொல்லி, அப்போ பொதுமக்களாகிய நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எங்கெங்கே இந்த மாதிரியான கட்டடங்கள் இருக்குது, எங்கெங்கே வந்து வெள்ளப்பெருக்குக்கு தடை இருக்குன்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஆளுநர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வரலாம். அதை ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ நீங்கள் எங்களுக்கும் அனுப்பலாம், வேறு வேறு ஊடகங்களுக்கும் கொடுக்கலாம். அதை வந்து உங்களுடைய சமூக வலைத்தளங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஆளுநர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் பெரியல, இப்போதான் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அதை வந்து மக்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். எனவே எங்கெங்கே சட்டவிரோதமான கட்டடங்கள் இருக்குது, எங்கெங்க அந்த வடிகால்கள் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது, இந்த மாதிரியான தரவுகள் நீங்கள் கண்ணுக்கு முன்னால காண்ற காட்சிகள், உங்களோட ஊர்ல உங்களோட கிராமத்துக்கு இருக்க காட்சிகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உரிய தரப்புக்கு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆளுநர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அல்லது சமூக வலைத்தளங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏன்னு சொன்னா நாட்டை வந்து வளப்படுத்துறது தனியாக அரசாங்கத்தினுடைய கையில் இல்லை, அது மக்களுடைய கையில தான் இருக்குது. மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து தான் நாட்டை வந்து கட்டியெழுப்ப முடியும். இந்த வெள்ள அனர்த்தத்தில் வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மக்களை சந்திச்சு உதவிகள் செய்து வரினம், குறநிறைகளை கேட்டுக்கொண்டு வரினம் தானே. அதில் வந்து கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கக்குள்ள வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மிக சர்வசாதாரணமாக மிக மிக எளிமையாக நீங்கள் பார்த்துட்டு அமைச்சரே சொல்ல மாட்டீங்க. இவர் ஒரு அமைச்சர் என்று சொல்லி நீங்கள் அந்த படத்தை வேறு யாருக்கையும் காட்டிங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது இருக்கிறார்களுக்கு காட்டிங்கன்னு சொன்னாவே நம்பவே மாட்டேன் ஒரு அமைச்சர் என்று சொல்லி. அவ்வளவு எளிமையாக ஒரு ஷோர்ட்ஸையும் போட்டுக்கொண்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு சர்வசாதாரணமாக மக்களை சந்திச்சு குறநிறைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு பக்கத்தில் ஒரு பொடி காட்சியும் காணையில, ஆமியையும் காணையில, பொலிசையும் காணையில, ஒருத்தரையும் காணையில ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய நண்பர்கள் அல்லது கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படியா நாக்கெல்லாம் நின்றவே தவிர ஆமி போல சொன்னையும் காணையில மிக சர்வசாதாரணமாக வந்து மக்களை சந்திச்சதை காணக்கூடிய இருந்தது. நிறைய புகைப்படங்களை பார்க்கக்கூடிய இருந்தது. எனவே இது கூட ஒரு மாற்றத்தினுடைய அடையாளம் தான், ஒரு புதிய மாற்றத்தினுடைய அடையாளம் தான். இது கூட வரவேற்கப்பட வேண்டிய விடயம்தான். இப்படி வந்து ஒரு அமைச்சர் என்று சொல்லி ஒரு லெவல்ல இருக்காமல் கீழே இறங்கி வந்து மக்களோட மக்களா வந்து சேவை செய்கிறது. எனவே அந்த வகையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கவனிக்க வைத்திருக்கிறார். இது கூட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகும்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த IMF கிட்ட வந்து கடன் வாங்குற சம்பந்தமாக நிறைய கேலி சித்திரங்கள் வந்துட்டே இருக்குது. நிறைய ஓவியர்கள் அது சம்பந்தமாக வரைஞ்சொண்டே இருக்கிறோம். ஆனால் IMF கிட்ட கடன் வாங்காமலும் இருக்க முடியாது, அது வேற சப்ஜெக்ட். ஆனாலும் கூட அதை கண்டிக்கிற விதமாக நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டு கொண்டு வருது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஓவியம் கூட அப்படியானது தான். அதாவது வந்து இதில் வந்து 2 படம் இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF வந்து ஒரு பெரிய பூதமாக வரையப்பட்டிருக்கிறது. IMFன்றது ஒரு பெரிய பூதம் தானே, ஒரு பெரிய பூதமாக வரையப்பட்டிருக்குது. அதனுடைய வாயில வந்து ஒரு ஆளை வச்சு கடிக்கிறார். ஒரு சாதாரண குடிமகன், ஏழை குடிமகனை வந்து கடிச்சு கொண்டு தான் வருது அந்த IMF என்ற பூதம். அதை முதலாவது படத்தில் கூட்டிக் கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க. அப்போ ரணில் விக்ரமசிங்க கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள வந்து அந்த பூதம் பார்க்கவே தெரியுது அது ஒரு பூதம் என்று சொல்லி கருப்பு கலரில் அப்படி இருக்குது. கீழே 2வது படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூதத்தை கூட்டிக் கொண்டு வரது யாருன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. ஆனால் இந்த முறை வந்து எப்படி கூட்டிக் கொண்டு வராருன்னு சொன்னால் அந்த பூதத்துக்கு டெக்கரேட் பண்ணி சோடிச்சு ஒரு பிங்க் கலரில் ஒரு உடுப்பும் போட்டு அது பூதமண்டே தெரியாத மாதிரி ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி என்று வைங்களேன் அப்படி கூட்டிக் கொண்டு வரார். ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் பூதம் தான். அது அப்பையும் அதே பூதம் தான், இப்பையும் அதே பூதம் தான். ஆனால் வந்து அந்த வெளி தோற்றம் வந்து மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. எனவே IMF கிட்ட கடன் வாங்குறது பிழை என்று சொல்லி நிறைய ஓவியர்கள் இந்த மாதிரி கார்ட்டூன்களை வந்து வரைஞ்சொண்டு தான் வரையினம். இருந்த போதிலும் கூட இன்றைய சூழ்நிலைக்கு IMFனுடைய உதவி தேவைதான். இது என்னுடைய கருத்து. எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.